ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜூஸ் பாட்டிலை வந்து எப்படி ஃப்ளவர் வாஷாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு வேஸ்ட் பாட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான். இப்போ வந்து நான் ஜூட் ரூப் வந்து கலர் கலராக வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலரை நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். சிங்கிள் கலரில் பண்ணுறத விட மல்டி கலரில் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரீன் கலர் வந்து வைக்கிறேன். என்கிட்ட ஒரு 5 to 6 கலர்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது மாதிரி நல்லா வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நெருக்கமாக ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக வந்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து இந்த க்ரீன் கலர் தேவைப்படுதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நெருக்கமாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுற்றிக்கலாம். க்ரீன் கலர் மட்டும். இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சத்துக்கும் ஒவ்வொரு கலர் நம்ம வந்து சுற்றிட்டே வரலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு அதை எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்து வந்து பிங்க் கலர் அதே போல் வந்து நம்ம ரோல் பண்ணிட்டே வரலாம். இப்போ க்ரீன் கலர் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து சுற்றிருக்கோமோ அதே போல் அதுக்கு மேலே வந்து பிங்க் கலரும் நம்ம சுற்றிட்டே வரலாம். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு சுற்றிட்டே வாங்க. இதுவுமே வந்து நல்லா நெருக்கமாக ஒட்டிக்கோங்க. இது சுற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அதே மேலே போக போக பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இது மாதிரி வந்து நல்லா நெருக்கமாக ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரே கலர் சிங்கிள் கலர் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை வச்சு கூட யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனா உல்லன் த்ரெட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட இது மாதிரி கலர் கலராக உல்லன் த்ரெட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பிங்க் கலர் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. அதையும் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். இப்போ இதே போல் என்கிட்ட இருக்க மற்ற கலர்ஸையும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரோல் பண்ணிகிட்டே வரேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம வந்து லைன் லைனாக ஒட்ட போகிறோம். லைனாக நேராக இல்லாமல் கொஞ்சம் லைன் வந்து கிராஸாக வைக்கிற மாதிரி ஒட்ட போகிறோம். இதே போல் தான் வந்து இப்படி கிராஸாக வந்து வரப்போகிறோம். பாட்டிலில் வந்து ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி கிராஸ் லைன் வந்து வரும். இப்படி ஒரு லைன் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இந்த ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒட்ட போகிறோம். பாட்டில் ஃபுல்லாக ஒட்டும்போது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கும். அதுக்காக இதெல்லாம் வந்து ஷோ பீஸில் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறதும் சிம்பிள் தான், பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் வந்து நீட்டாக அழகாக பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது நான் ட்ரை பண்ணும்போது. இது மாதிரி வந்து கிராஸ் லைனாக வந்து நீங்கள் பாட்டில் சுற்றி ஃபுல்லாகவே வந்து ஒட்டிக்கலாம். அந்த பூ வந்து என்கிட்ட எல்லோ கலர் மட்டும்தான் இருந்தது. அதனால் நான் சிங்கிள் கலர் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இது மாதிரி மல்டி கலரில் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு மல்டி கலர் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இதை விட எல்லா கலராக நம்ம யூஸ் பண்ணதுனால மேலே ஒயிட் கலரில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் அப்படி இல்லைனா ஃப்ளவர்ஸ் அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே போல் இன்னும் ஒரு லைன் தான் நமக்கு தேவை வரும். அந்த லைனும் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இதுலேயுமே வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்க இடத்துல நம்ம ஒவ்வொரு ஃப்ளவரையும் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஃப்ளவர் வாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாட்டில் வந்து சின்னதாக தான் இருக்கும். இப்போ வந்து அதில் ஏதாவது நம்ம ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நம்மளோட ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.